உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தாங்க. ஸோ என்னென்னா, இப்போ டிஎன் செட்டு இந்த எக்ஸாமுக்காக திருநெல்வேலி சுந்தரனார் மனோன்மணியம் சுந்தரனார் காலேஜில் நடத்தக்கூடிய அந்த தேர்வு ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த தேர்வு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ டிஎன் செட் எக்ஸாமையும் டிஆர்பியே நடத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது. அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியான அந்த தேர்வு இப்போ மார்ச் 6, 7, 8, 9 தேதிகளில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த தேர்வுக்கான கால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதாங்க முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த கால் டிக்கெட்டுக்கான அறிவிப்பு உங்களுக்கு மெசேஜாகவே வந்திருக்கும். இது குறித்து மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வழிகாட்டுதலின் அடிப்படையில் டிஎன் செட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தேர்வாக மார்ச் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகள் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு நுழைவுச்சீட்டு வெளியிடுகிறது. ரைட்டுங்களா? தேர்வு மையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தின்படி தேர்வு மையத்தை அடையுமாறு தேர்வர்கள் கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். தாமதமாக வருபவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நுழைவுச்சீட்டில் உள்ள அனைத்து வழிமுறைகளையும் படித்து தவறாமல் அவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் 27/2/2025 மாலை முதல் தங்கள் நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறை பின்பற்றணும்ட்டு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் விண்ணப்ப எண், அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இதை நீங்கள் உள்ளீடு செஞ்சுட்டு லிமிட் கார்டை பதிவிறக்கம் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் அழுத்த வேண்டியதுதான். இதில் கணினி அடிப்படையிலான தேர்வு பயிற்சி டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. மையத்தின் கோரிக்கையை மாற்றுமாறு எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிலர் எங்களுக்கு தூரமாக இருக்குது, எங்களுக்கு தேர்வு மையத்தை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறதையும் அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நுழைவுச்சீட்டை வழங்குவதற்கான வாரியத்தின் முடிவு முற்றிலும் தற்காலிகமானது என்றும், விண்ணப்பத்தில் அவர்கள் கூறியுள்ள கூற்றை ஏற்றுக்கொள்வதாக அது கருதவில்லை என்றும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி மூலமாக அந்த வந்த விண்ணப்பத்தில் பலரும் விண்ணப்பிச்சு இருந்தாலும் அதை இப்போ டிஆர்பி நடத்துறதுனால இதில் என்னென்னா, அந்த அடிப்படையில் இந்த தேர்வுக்கு உங்களை அனுமதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. தேர்வு செயல்முறையில் எந்த நிலையிலும் இதை மனுவை நிராகரிக்கவும் வாரியத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடைசி நேர ஏமாற்றத்தையோ வசதியையோ தவிர்க்க தேர்வு அட்டவணை மற்றும் தேர்வு நடைபெறும் இடத்தை தேர்வர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வு ஒத்திவைக்க, மறு அட்டவணைப்படுத்த, ரத்து செய்ய வாரியத்திற்கு உரிமை உண்டுங்கிற தகவலை சொல்லி, இதில் அட்மிட் கார்டை பதிவிறக்கம் செய்ய கிளிக் செய்யவும் இருக்குது. அடுத்து பயிற்சி தேர்வு இணைப்பிற்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிற அந்த 2 விஷயம் இருக்குது. நீங்கள் எதுவும் பயிற்சி எடுக்கணும்னாலும் நீங்கள் அதை கிளிக் செய்து நீங்கள் உள்ளே போய் பயிற்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய அட்மிட் கார்டையை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். நான் அதை கூட நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட வேண்டியதான். சரிங்களா? இதில் பயிற்சி இணைப்பு அதை சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு. ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் கொஷின் 50 கொஷின் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 200 மார்க்கு, 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு, கற்பிக்கும் திறன், ஆராய்ச்சி திறன், பகுத்தறிவு திறன், படித்தல் புரிதல், உயர்கல்வி முறை, மக்கள் மற்றும் வளர்ச்சி, சுற்றுச்சூழல், கணித திறன், பலதரப்பட்ட சிந்தனை மற்றும் தேர்வர்களின் பொது விழிப்புணர்வு ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான தாள் தான் இந்த தேர்வு முதல் தாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. டூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், அதாவது 180 நிமிடங்கள் இடைவெளி இல்லாமல் அனைத்து கேள்விகளுக்கும் கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. பேப்பர் 2க்குமே இது அடங்கும். சரி, பேப்பர் 2 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதுகலை பாடத்தில் வந்து தேர்வர்கள் பாட அறிவை பற்றிய புரிதலை மதிப்பிடுவதற்கான தாளாக தான் இந்த பேப்பர் 2 வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்வர்கள் தேர்வின் போது தொழில்நுட்ப பிழைகள், தொழில்நுட்ப காட்சி பிழைகள் ஏற்படும் நிகழ்வுகளில் உடனடியாக கண்காணிப்பாளரும் கவனத்துடன் கொண்டு செல்வதோடு அது குறித்த எழுத்துப்பூர்வமாக முறையீட்டினை தேர்வு முடிந்தவுடன் கண்காணிப்பாளரிடம் தேர்வரால் தேர்வு நாள் அன்றே அளிக்கப்பட வேண்டும். தேர்வு நாளிற்கு பின்னர் பெறப்படும் முறையீடுகள் ஏதும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனால் அதில் வரக்கூடிய குறைகள், கம்ப்யூட்டரில் ஏதாவது ஃபால்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு இருக்கக்கூடிய அதில் வந்துட்டு தேர்வு முடிஞ்ச உடனே அதோட விளக்கத்தை வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டைம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து தேர்வுகள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதனாலேயே பல மன உளைச்சல்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் பேஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உடனே தேர்வு முடிஞ்ச உடனே அங்கேயே நீங்கள் வந்துட்டு எழுதி கொடுத்துருங்க உங்கள் விளக்கத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்து விடைகளை கண்டறிய பேனா மற்றும் வெள்ளைத்தாட்கள் தேர்வருக்கு தேர்வில் வழங்கப்படும். அதெல்லாம் வந்துட்டு அங்கேயே நமக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேர்வின் போது தேர்வர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ளைத்தாள்களில் பதிவு எண் எழுதி அனைத்து பக்கங்களிலும் கையொப்பம் இட வேண்டும். ஒரு வெள்ளைத்தாள் பயன்படுத்தி முடித்த கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தான் அடுத்த வெள்ளைத்தாள் வழங்கப்படும். சரி, தேர்வு மையத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வழங்கப்பட்ட அனைத்து வெள்ளைத்தாள்களையும் கண்காணிப்பாளரிடம் திருப்பி தர வேண்டும். இதுதான் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்குது. தேர்வர்கள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு மொழிபெயர்ப்பில் பிழை இருப்பதாக கருதினால் அதற்கான ஆங்கில வழி வினாவை விடையளிக்க வேண்டும். அதுதாங்க. ஏன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்னொன்று ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்கு இங்கிலீஷில் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி விடையளிக்கணும். ஸோ இல்லை டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குங்களா நீங்கள் வாதாட முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க. இப்படி தான் அந்த சிஸ்டத்தில் கணினி வழி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது பக்கத்திலே வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த அந்த புகைப்படமும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான நீங்கள் போன உடனே ஸ்கேனிங் இது இருக்கும். ஸோ அந்த புகைப்படமும் அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தேர்வை வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ இது வந்துட்டு ஒரு டெமோ தான். அது இப்போ பதிலளித்தார் அப்படிங்கிறதுல அதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் பதிலளிச்சிருக்கீங்க, பதிலளிக்கப்பட்டது புத்தக குறிப்பிட்டுள்ளது அப்படின்ட்டு இப்போ பதிலளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது, அடுத்து பதிலளிக்கப்படாதது. ஸோ இப்படியாக உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் வந்துடும். ஸோ எத்தனை பதிலளிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை பதிலளிக்காமல் இருக்கீங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்னன்னா இதையே டச் பண்ணி கூட நீங்கள் தேர்வை வந்துட்டு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த அடுத்து பதிலளி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் முடிஞ்ச உடனே கொடுத்து அடுத்தடுத்த கொஷின் போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிவு 1ங்கிறதுல ஒவ்வொரு கொஷினும் அதில் கலர்ஸ் காட்டும். இப்போ பொதுவாக நான் ஒரு இது கிளிக் பண்ணுற பாருங்களேன். இப்போ 1ன்னு சொன்ன உடனே அந்த பச்சை கலர் காட்டுது இல்லையா, ஸோ அந்த பச்சை கலர் காட்டும். இந்த கேள்வி வந்து புக் மார்க் செய்யணும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புக் மார்க் பண்ணிடும். ஸோ இது என்னென்னா இதை நான் பிறகு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இல்லை நான் அதை புக் மார்க் பண்ணலாம், அதை எடுத்துடலாம். ஸோ இப்படியாக நீங்கள் வந்துட்டு இதுக்கான ஒவ்வொரு கலர்ஸையும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். க்ரீன், ப்ளூ, ரெட்டு. ஸோ இப்படி இந்த கலரை வச்சு நீங்கள் நம்ம இப்போ எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்மிட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒருவேளை நீங்கள் டைம் மீறி போகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அதை சப்மிட் இது வருவதற்கு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார், உங்கள் கால் டிக்கெட்டு, உங்களுடைய ஆதார் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க, அதுவும் முக்கியம். ரைட்டுங்களா? ஃபோட்டோ அதுவும் மஸ்ட்டு, அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேர்வை வந்து சிறப்பாக எழுதுங்க, உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.